மாதிரி பாண்டிச்சேரிக்கு போனீங்களே என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரான, என்னதான் நம்ம வந்து டிமார்ட், ஐக்கியா இந்த மாதிரி கடைங்களுக்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி எஸ்எஸ் ப்ராடக்டை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கிரேஸ் தான். இப்போ வந்து கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கறது தான் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து வீட்டில் வச்சு ஏற்றுறது வந்து அவ்வளோ ஒரு விசேஷம். கோயிலில் கூட பார்த்துருப்பீங்க. ரொம்ப வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போகக்கூடிய, ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெருமாள் டிவோட்டியாக இருந்தால் கண்ணை மட்டும் கிடையாது, ஆன்லைனில் கூட நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரிப்பீட்டடாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்குறீங்க, ரேட் கம்மியான கடையில் போடுங்க அப்படின்னு கேட்டிங்க. அதனால இன்றைக்கி நம்ம சென்னையை தாண்டி பாண்டிச்சேரியில் இருக்க தியாகமொழியார் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்க டிகே குமரன் ஸ்டோர், த ஹோல்சேல் ஷாப் அண்ட் வந்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் கிடைக்கிற இடம், அந்த கடைக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிருக்கோம். சென்னை மட்டும் கிடையாது, ஆன்லைனில் கூட நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள், அவ்வளோ லோ ப்ரைஸ். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ், ப்ரீ சீசன்டு, ரேட்லாம் வந்து ருபீஸ் 460 இருக்குது. இது ஒரு ஸ்கில்லட் டைப் தான், ஸ்மால் ஸ்கில்லட்டு. இது வந்து நம்ம ஆல் டைம் பர்பஸ், நம்ம கிச்சனில் வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ப்ரீ சீசன்டு தோசை டவா. நம்ம எல்லா ஃபேமிலிஸுமே பார்த்திங்கன்னா 6 months ஒன்ஸ் வந்து தோசை டவா வாங்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஹஸ்பண்டும் நம்மளை கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க, எத்தனை தடவை தான் வாங்குவீங்கன்னுட்டு. இந்த மாதிரி ஒரு காஸ்ட் அயர்னில் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போகக்கூடிய, ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 years குறைஞ்சது வரும். என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, தலைமுறை தாண்டி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். இதில் வந்து ஆப்பம், பணியாரம், பேனு, அப்புறம் குழி பணியாரம் எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இந்த கடையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த ஷாப்பில் இருக்குது. அதுவும் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும், எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் எல்லாமே லோ ப்ரைஸில் இருக்குது. அண்ட் வந்து உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சீமந்தம், ஒரு கிரகப்பிரவேசம், இதுக்கான பூஜா ப்ராடக்ட்ஸ் அண்ட் வந்து சீர்வரிசை கொடுக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களுமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இவங்க கொடுக்குறாங்க. இங்கே வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்டுன்றதுக்காக இன்றைக்கி வந்து நான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் இந்த இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் அண்ட் வந்து எஸ்எஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ், ட்ரைப்ளை கடாய்ஸு, தீபாவளிக்கு பலகாரம் செய்யக்கூடிய அந்த பெரிய பெரிய சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வரக்கூடிய கடாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கச்சி, சோமாசச்சி, இதெல்லாமும் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லோ ப்ரைஸில் எனக்கு வேணும், கம்மி ப்ரைஸில் போடுங்க மேடம் அப்படின்னு கேட்டவங்களாம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு லைக் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் அடுத்தடுத்து ஈஸியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எஸ்எஸ் ஸ்டீலில் வரக்கூடிய ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் முறுக்கச்சு தான். தீபாவளிக்கு வந்து வருஷம் வருஷம் தான் நம்ம முறுக்கச்சு வாங்கிட்டு இருப்போம். ஆனால் எங்கேயாவது வச்சுட்டு எங்கே தொலைச்சோன்னு தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி டைமில் லோ ப்ரைஸில் எங்கே கிடைக்கும்னு நீங்கள் நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு இந்த ஷாப்பில் வந்து நம்ம விசிட் பண்ணி வாங்கலாம். இது நோ ப்ரமோஷன், ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ப்ரைஸ் பாருங்கள், 521 தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அச்சு வருது. இந்த பாக்ஸில் வந்து மொத்தம் ஒரு 12 அச்சு கொடுத்துருக்காங்க, விதவிதமான ஷேப்பில். காராசேவு, முறுக்கு, தேன்குழல் எல்லாமே. முறுக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு முறுக்கு, தேன்குழல், அப்புறம் வந்து ரிப்பன் பக்கோடா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டைக்கார சேவை, அந்த மாதிரி நிறைய காரம் வகைகள் நம்ம தீபாவளிக்கு பண்ணுவோம். அதுக்கான அந்த ஓம்பொடி பண்ணுற அந்த அச்சு எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து ஸ்டார் முறுக்கு பண்ணக்கூடிய இன்னொரு அச்சும் உள்ளவே இருக்குது. மொத்தம் வந்து 12 அச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலலாம் நானே நிறைய வாட்டி ப்ரைஸ் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இதெல்லாம் நான் பார்த்ததால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா வந்து ஒரு கடையை ப்ரமோட் பண்ணணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை. இதனோட ப்ரைஸ் வந்து சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே, அபவ் 1000 மேலே இருக்கும். இது கண்டிப்பாக பாருங்கள், நான் சொன்ன ஸ்டார் வச்சு கூட அதிலே இருக்குது. இதுவும் வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து எனக்கு பிடிக்காது, எனக்கு ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இண்டோலினில் வரக்கூடிய கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முறுக்கச்சும் வாங்கிக்கோங்க. இதுவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜென்ரேஷன் தாண்டி வரக்கூடிய ப்ராடக்ட் தான். என்ன நம்ம அடிக்கடி யார் வீட்டிலாவது கொடுத்துட்டு எங்கே வச்சோன்னு தேடிட்டு இருப்போம். அதனால தான் நெக்ஸ்ட் நம்ம வாங்க வேண்டியது வரும்.
இந்த கடைக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர்லாம் எடுக்கிறது இல்லை. ஆனால் பார்த்தீங்களா இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. அதில் கூட நீங்கள் போயிட்டு செக் பண்ணி ஆர்டர் பண்ணி அனுப்ப சொன்னீங்கன்னா, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸில் அமுச்சு விடுவாங்க. எல்லாமே பல்க் குவான்டிட்டிஸாக எடுக்கும்போது இன்னுமே லோ ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷாப்போடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னதான் நமக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கெலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு வந்து கிஃப்டாக நம்மளுக்கு அந்த மாவு வாங்கும்போது கிடைச்சாலும், நம்மளுக்கு வந்து தீபாவளிக்கு போயிட்டு ஒரு சோமாஸ் வச்சு நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணாதான் தூக்கமே வரும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த சோமாஸ் அச்சுலாம் பாருங்கள், 18 ருபீஸ்க்கு இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப லோ ப்ரைஸுங்க. இது வந்து பாருங்கள் 57 ருபீஸில் ட்ரெடிஷ்னலாக சோமாஸ் பண்ணக்கூடிய ஒரு அச்சு எஸ்எஸில் வந்துருக்கு. குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரிக்கு சும்மா ஒன் டே ட்ரிப்பு அந்த மாதிரி போகிறவங்கலாம் என்ன பொருள் வாங்கிட்டு வரணும் வீட்டுக்கு, யாருக்காவது கிஃப்ட் மாதிரி பாண்டிச்சேரிக்கு போனீங்களே என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டீல் பாத்திரங்கள், ட்ரைப்ளை சில்வர் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து தொட்டு பார்த்து வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு போய் கிஃப்ட் பண்ணுங்கள். எப்போவுமே சும்மா பாண்டிச்சேரிக்கு போனோமா, ஆரோவில் ப்ராடக்ட்ஸ் வாங்கினோமா, அன்னை ஃபோட்டோ மதர் ஃபோட்டோ வாங்கினோமா அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி சூப்பரான ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் கிச்சன் லவர்ஸாக இருக்கிறதுனால எஸ்பெஷலி லேடிஸ்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து மறக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பலகாரம் செய்யக்கூடிய நல்ல வைடான கடாயெல்லாம் பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக எஸ்எஸில் வருது. வெயிட் வந்து அவ்வளோ வெயிட் என்னால் தூக்கவே முடியல. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியலாம். இது நல்ல பெரிய கடாய். இது ஒரே ஈடில் வந்து ஒரு 20 முறுக்கு கூட போட்டு நம்ம சுடலாம். இவங்க வந்து ப்ரைஸ் எப்படி இதில் கம்மியாக தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க இங்கே ஷாப்பில் சேல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் ஐட்டம்லாம் இவங்க வந்து ரொம்ப பேர் எடுத்தவங்க. எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலே பார்த்துருப்பீங்க, சரவணா ஸ்டோரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்லலாம் வந்து இந்த டிகேன்ற சிம்பிள் வந்து அவங்களுடைய அந்த விளக்கு இந்த வர ஐட்டமில் நீங்கள் இனிமேல்ட்டு போனால் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், டிகேன்ற சிம்பிள் வரும். ஏன்னா அவங்க வந்து பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க. வீட்டில் வந்து கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னா பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. நான் அடுத்தடுத்து இப்போ வந்து பிராஸ் ஐட்டம் காட்டுவேன், அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அண்ட் வந்து இந்த கடை கூட பாருங்கள், நல்லா சாண்ட்விச் பாட்டமோட ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டியில் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் ட்ரைப்ளை சில்வர் வந்து கையில் தூக்க முடியல, ரொம்ப எனக்கே நானே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். கை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக இப்போ ஒரு சில லேடிஸ்க்குலாம் சில ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதனால சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரொம்பவே க்யூட்டான ப்ராடக்ட் இது. ரொம்ப சின்ன கடாய் இது, டட்கா பேன் மாதிரி இருக்குது, தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அப்புறம் இப்போ பார்க்குறது வந்து ட்ரைப்ளை சில்வர் கடாய். அதிலே வந்து கொஞ்சம் சின்ன ஐட்டம் இது, சின்ன வானல். சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டர் வருமானு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரைஸ் வந்து அவ்வளோ கம்மிங்க, 550 ருபீஸ் தான். இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம் கடாய் அண்ட் வந்து ட்ரைப்ளை கடாய்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு, 24 சென்டிமீட்டர் வரக்கூடிய ட்ரைப்ளை சில்வர் கடாய். இதுவுமே ரேட் வந்து அவ்வளோ அஃபோர்டபுள், 1049 தான். இதுவுமே நல்ல பலகாரம் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸாக இருக்கும். ஒரு அல்வா கிண்டுறதுக்கோ ஒரு மைசூர் பாகு பண்ணுறதுக்கோ அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு மினி இட்லி பாட் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஆல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இட்லி ஸ்டாண்டை எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஒரு பால் காய்ச்சிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஏதோ ஒரு சாம்பார் வைக்கிறதோ குழம்பு வைக்கிறதோ எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட், வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. நான் கையில் தூக்கி பார்த்ததுனால நான் சொல்கிறேன். 2 பக்கமும் ஹேண்டில் இருக்கிறதுனால நல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து செட்டாக வரக்கூடிய குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான். இதில் மொத்தம் வந்து 3 பீசஸ் வருது, சைஸ் வாரியாக இருக்குது. நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் இது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காட்டின மாதிரி இட்லி பாத்திரம் காட்டின பார்த்தீங்களா, மினி இட்லி பாட், அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. 2 பக்கமே ஹேண்டில்ஸ் வச்சு மேலே வந்து லிட்டுக்குமே வந்து நம்ம ஒரு குமிழ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அழகாக ஈஸியாக வந்து தூக்கக்கூடிய வகையில் இருந்தது.
அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்ம பிக்னிக்லாம் போகிறோம் இல்லை ஒரு வெளியூருக்கு போகிறோன்னா நம்ம சாப்பாடெலாம் கட்டி கொண்டு போகிறதுக்கு ஒரு கேரியர் செட் மாதிரியான ப்ராடக்ட் இது. இப்போ வந்து நிறைய வந்து ட்ரெண்டிங்கில் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி கேரியர் ப்ராடக்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்குது, ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு சீத்ரூ லிட்டில் வரக்கூடிய ஒரு மசாலா டப்பா. இது வந்து இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மின்னு நான் சொல்வேன். ஏன்னா நான் வந்து சவுகார்பேட்டில் கூட செக் பண்ணியிருக்கேன், அதனால சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா டப்பாஸ்லாம் ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியது. எனக்கு வந்து லோ ப்ரைஸில் வேணும், அதே சமயத்தில் குவாலிட்டியாகவும் வேணும்னா இந்த மாதிரியான அந்த மசாலா டப்பாஸ்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். என்ன தான் வந்து நம்ம வுட்டன்லேயோ இல்லை வந்து நிறைய இப்போ ட்ரெண்டிங்காக வந்தால் கூட இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய சில்வர் டப்பா தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டெய்லி யூஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபேவரட் கிச்சன் கண்டெய்னர்ஸ். அதாவது நம்ம வீட்டில் எவ்வளோ கிச்சன் கண்டெய்னர்ஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக வரக்கூடிய கண்டெய்னர்ஸை பார்த்துட்டா லேடிஸ்க்கு ரொம்ப ஆசை தான். ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து சீத்ரூ லிட்டோடு இருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன பொருள் வச்சுருக்கோன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பார்க்குறது ஒரு சர்விங் டிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு 290 தான். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. உங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு ரைஸோ இல்லை ஒரு குழம்போ எதுவோ ஊற்றி நம்ம டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணுற மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்க்குறதும் அதே மாதிரியான ப்ராடக்ட்டு தான். ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மேலே லிட்டில் கூட ரொம்ப சூப்பராக ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு நல்லா நைஸ் கலெக்ஷனாக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து டிமார்ட், ஐக்கியா இந்த மாதிரி கடைங்களுக்கெலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி எஸ்எஸ் ப்ராடக்டை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கிரேஸ் தான். இப்போ வந்து கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கறது தான் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக கொடுத்தனம் போகிறீங்க, நியூலி மேரிட் கப்புள், இல்லைனா வந்தீங்கன்னா வெளியூருக்கு போய் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா கிச்சன் ப்ராடக்ட்ஸுமே இந்த ஒரே கடையில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், அதுலேயும் வந்து அடுக்கடுக்கான பாத்திரங்கள் இவ்வளோ குவாலிட்டியாக இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நான் இந்த கடையில் பார்த்துருக்கேன். ஏன் மேடம் நீங்கள் சென்னையில் இதெல்லாம் பார்த்தது இல்லையா, ரொம்ப இதுவாக பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் என்னை கேட்கலாம். ஆனால் வந்து இவ்வளோ வந்து அடுக்கு பாத்திரங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காது, அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, ஒரு சீமந்தம், எல்லா அக்கேஷன்ஸுக்குமே இப்போ நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக கூட இதெல்லாம் கொடுக்கலாம் நம்ம. அவ்வளோ சூப்பராக ஒரு ட்ரீ போட்டு ஒரு நல்ல குவாலிட்டியில் இருந்தது. ப்ரைஸுமே ₹94 இருந்தது. இது வந்து நம்ம வந்து பல்காக எடுத்தோன்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு ரேட் கம்மியாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐட்டம் வந்து மேலே வந்து காப்பர் ஃபினிஷிங் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஸ்டர்டியான எஸ்எஸில் கொடுத்து ஒரு ஹண்டி மாதிரியான மாடல் தான் இது. கூடவே லிட்டோடு வருது, அந்த லிட்டுக்கு மேலேயும் காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து காப்பரில் போட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ வர எல்லா பாத்திரத்துலையுமே பார்த்தீங்கன்னா வானல் ஆகட்டும், வாட்டர் பாட்டில்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே காப்பர் ஃபினிஷிங் கொடுத்து நல்லா ட்ரெண்டிங்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், இப்போ பார்க்குற பாத்திரம் கூட காப்பர் ஃபினிஷிங்கில் போட்டு ஹேமர் டைப்பில் வருது. அதெல்லாம் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நல்ல ஒரு ரிச் அண்ட் ராயல் லுக்கு கொடுக்கும் இதெல்லாம். இதே வந்து நல்ல பெரிய பாத்திரங்களை தவளை சொம்பு மாதிரி கூட இருந்தது. அடுத்து பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எஸ்எஸில் வரக்கூடிய கீ பாட்ஸ் தான். ப்ரைஸ்லாம் வந்து அவ்வளோ அஃபோர்டபுள். நான் திரும்பவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ரேட் கம்பேரிசன் நிறைய கடைகளில் நான் பார்க்குறதுனால எனக்கு வந்து ரேட் வந்து நல்லா தெரியுது. அண்ட் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூனுமே கொடுத்துட்றாங்க. நம்ம கீ பாட்னாலே பொதுவாக அதுக்குள்ளே ஸ்பூன் இருக்கும். நல்லா எடுத்து போட வசதியாக கொடுத்துருக்காங்க. மேலே லெட்டுமே ஸ்டர்டியாக இருக்குது. இல்லை அப்படி வேணால் இந்த மாதிரி நம்ம போர் பண்ணிக்கிற மாதிரியான மாடல் கீ வந்து நம்ம டைரெக்டாக நம்ம சாப்பாட்டில் போர் பண்ணிக்கிற மாதிரி, அப்படி இல்லைனா தோசை ஊற்றும் போது கூட நம்ம ஈஸியாக அந்த மாதிரி மாடலில் போர் பண்ணிக்கலாம். அது பிடிச்சிருந்தா கூட வாங்கிக்கலாம். அண்ட் வந்து கொஞ்சம் பெரிய மாடல் இது. இது வந்து கீ பாட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஜார் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு எண்ணெய் சொம்பு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பிராஸில் வந்து அந்த குமிழ் கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு ஆயில் கேன் தான்.
இப்போ வந்து ஆயில் கேன் என்னதான் பாட்டிலில் வந்தால் கூட சில பேருக்கு சில்வரில் ஹேண்டில் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த கடைக்கே ஒரு யூனிக்கான ஒரு ஐட்டம்னு பார்த்திங்கன்னா பிராஸ் ஐட்டம்ஸ் தான். அதில் வந்து இதுதான் வெரைட்டிஸ், இத்தனை வெரைட்டிஸ் தான் இருக்குது அப்படின்னே கிடையாது. இங்கே வந்து அவ்வளோ அன்லிமிட்டடில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. பூஜா பிளேட்ஸ் ஆகட்டும், நவராத்திரி கிஃப்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் இந்த சாமி சிலைகள், இதே வந்து ஜெர்மன் சில்வர்லேயும் இருக்குது. எல்லா ஐட்டமுமே வந்து அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியாக வச்சுருந்தாங்க. மெயினாக குவாலிட்டி தான் முக்கியம். ஏன்னா வந்து அவங்களே இங்கேயே வந்து பாண்டிச்சேரிக்குள்ளேயே வந்து கம்பெனி வச்சு அவங்களே மேனுஃபேக்சரர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவங்களால இப்படி குவாலிட்டியாகவும் ப்ரைஸ் கம்மியாகவும் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பெருமாள் சிலையை வந்து நேரில் பார்த்ததும் எனக்கு வந்து திருப்பதிக்கே போன ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப நான் வந்து எக்ஸாஜினேட் பண்ணிலாம் சொல்லலை. அப்போ என்ன எனக்கு ஃபீல் ஆச்சோ அதை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி பெருமாள் டிவோட்டியாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த சிலைகள்லாம் பார்த்தோம்னா அதாவது ஒரு டெக்கார் பீஸாக யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ஷோரூம், மால்ஸு, அப்புறம் வந்து இந்த நகை கடைகள் அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வாங்க முடியாதவங்க பார்த்து மனசால் சந்தோஷப்பட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் வந்து நம்ம இப்போ வந்து சீசனில் இருக்கிறது வந்து நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து வீட்டில் வச்சு ஏற்றுறது வந்து அவ்வளோ ஒரு விசேஷம். கோயிலில் கூட பார்த்துருப்பீங்க. ரொம்ப வந்து அதாவது மதிப்பு மிக்க அந்த விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த நந்தா விளக்குன்னு சொல்கிறது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பார்க்குறது வந்து நம்ம கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரியான ஐட்டம் தான். இப்போ நவராத்திரிக்கு தான் கிடையாது, நம்ம வீட்டில் ஆல் அக்கேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதுக்கு மட்டும் இல்லாமல் மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் கூட நம்ம விபூதி குங்குமம் வச்சு டெய்லி எடுத்து இட்டுட்டு போகலாம். பூஜா ரூமில் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இங்கே பிராஸ்ன்னு தான் கிடையாது, இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. பூக்கூடெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து வெயிட் பேஸில் தான் போடுவாங்க. ஆனால் இவங்க வந்து நல்ல ப்ரைஸ் ரேட்ஸ், பீஸ் ரேட்டில் கூட போட்டிருந்தாங்க. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் வந்து இந்த மாதிரி சுவாமி சிலைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டர்டியாக, நல்லா திக்னஸ் அவ்வளோ சூப்பராக, நல்லா வெயிட்டாக இருந்தது. நான் கையில் எடுத்து பார்த்துருந்தேன். எல்லாரும் தானே சுவாமி சிலைகள் கொடுத்து கிஃப்ட் பண்ணுறாங்க, நம்ம வேறு எதுனா யூனிக்காக கொடுக்கலாம்ல மேடம் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் வந்து இதை வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்கும்போது அவங்களுடைய பூஜா ரூம்லேயே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுனால நம்மளை வந்து எப்பொழுதுமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா டெய்லி சாமி கும்பிட்றாங்க இல்லையா, அதை பார்க்கும்போதெல்லாம் கொடுக்குற உங்களுடைய ஞாபகம் தான் உங்களுக்கு வரும். அண்ட் வந்து இதெல்லாம் பாருங்கள், ஜெர்மன் சில்வர் கலெக்ஷன்ஸ் தான். விநாயகர்லாம் வந்து அசல் வெள்ளியில் பண்ண மாதிரி அவ்வளோ ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருந்தார். அண்ட் இப்போ பார்க்குறது வந்து இந்த காமதேனு மாடல் தான். இது வந்து நிறைய வந்து நம்ம இந்த கிரக பிரவேசத்துக்கெலாம் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். இது வந்து அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கலெக்ஷமான பொருள். இது நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கும். வாங்குறவங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு பீஸ் இது. இப்போ நம்ம பார்த்த இண்டஸ் வேலி குக்கர்ஸு அண்ட் ட்ரை ப்ளையு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி பலகாரங்கள் செய்கிற ப்ராடக்ட்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய யூனிக் ப்ராடக்ட்ஸ், ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பில் வந்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸு அண்ட் வந்து கிச்சன் கேட்ஜெட்ஸு, அப்புறம் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற பேண்டு, அப்புறம் வந்து நிறைய பொருள் இங்கே வந்து இருந்தது. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போய்டுன்றதுக்காக எதை முக்கியமாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும், இப்போ என்ன நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுவீங்களோ அதை மட்டும் காட்டியிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் ஆகும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போயிருக்க ஸ்ட்ரீட்டோடைய பேர் வந்து தியாகு முதலியார் ஸ்ட்ரீட்டு பாண்டிச்சேரியில். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே ஹோல்சேல் ஷாப் தான். அதுலேயும் இவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஹோல்சேலர்னு நான் கேள்விப்பட்டு தான் போயிருந்தேன்.
அதனால் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை தவிர வேறு ஐட்டம்ஸ் எதனா வேணும், இல்லை வேறு ஊரில் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு நாங்கள் போய் விசிட் பண்ணி காட்டுறேன். அண்ட் மறந்துடாதீங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம தேவி பத்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.